ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमद् भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. सो நம்ம கர்மயோகம் 3வது அத்தியாயம் பகவத்கீதையில இருக்கும். ஸ்ரீல பிரபுபாதரோட பொருளுரை மொழிபெயர்ப்பு தான் படிச்சுட்டு வரோம். இதுல 13வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். 9வது ஸ்லோகம்ல இருந்து கர்ம யோகாவோட இது ஆரம்பமாகுது. சோ அந்த 16வது ஸ்லோகம் வரைக்கும் 10வதுல இருந்து 16வது வரைக்கும் நம்ம கர்ம காண்டாவில இருந்து 16 வரைக்கும் இந்த கர்ம யோக பத்தி சொல்லிட்டு வர்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. நேற்று ஸ்லோகத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம சாப்பிட்ற உணவை படைக்காம பகவானுக்கு அதை ஆஃபர் பண்ணாம சாப்பிடும் போது நம்ம சாப்பிட்றது வெறும் பாவம் தான் அப்படிங்கறது 13வது ஸ்லோகத்தோட நம்ம நிறுத்தணும். இப்ப 14க்கு போலாம். 14, 15, 16 மூணையும் ஒட்டுக்கா படிச்சுட்டு அதனோட விளக்கம் பார்த்தரலாம் டைரக்டாவே. சரி படிப்போம். அன்னாத் பவந்தி பூதானி अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् अन्नसम्भवः पर्जन्यात् अन्नसम्भवः यज्ञात् भवति पर्जन्यो அந்த தமிழ் புக்ல பாத்தீங்கன்னா பாக்கு கீழே நம்பர் 4ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா பான்னு படிக்கணும். அது எதுவும் போடலன்னா நம்ம பான்னு படிக்கலாம். இப்ப அந்த பர்ஜன்யோக்கு பான்னு படிக்கலாம். ஆனா அந்த யஜ்ஞாத் பவத்தில பா அந்த பாக்கு கீழே 4 நம்பர் போட்டிருக்காங்களா அதனால பா. यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः यज्ञः कर्म समुद्भवः. 14க்கு போயிடலாம். சாரி 15 कर्म ब्रह्मोद्भवं विद्धि कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षर समुद्भवम् ब्रह्माक्षर समुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् नित्यं यज्ञे प्रतिष्ठितम्. 16வது ஸ்லோகத்துக்கு போய்க்கலாம். एवं प्रवर्तितं चक्रम् एवं प्रवर्तितं चक्रम् नानुवर्तयतीह यः नानुवर्तयतीह यः
அகாயூர் இந்திரியா ராமோ. இடத்துக்கு காக்கு கீழே 4 இருக்குங்களா, அதனால கா. அகாயூர் இந்திரியா ராமோ. மோகம் பார்த்த சஜீவதி. மோகம் பார்த்த சஜீவதி. சரி, 14 ஜெயலட்சுமி மாதாஜி படிங்க, 15 செல்வி மாதாஜி படிங்க. இன்னைக்கு உஷா மாதாஜி சித்தி உஷா சித்தி இருக்கீங்களா? 16வது ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு பொருள் நீங்க படிங்க மாதாஜி. ஓகே, ஜெயலட்சுமி மாதாஜி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மலையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மலையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. ஒருமுறை பகவத்கீதையின் மிக சிறந்த மருத்துரையாளரான ஸ்ரீல உலகேர வேத்யா பூஷணர் கூறுகிறார், ஏ என்றால் என்ற தயாவஸ்திரம் யத்னம் சர்வேஸ்வரம் விஷ்ணு அத்தியட்ச அசேஷம் அஸ்வந்தி தேனதன் தேகயாத்ரா சம்பாத என்னே தே சந்தகன் சர்வேஸ்வரஸ்ய யத்ன புருஷஸ்ய பக்தா சர்வ கிருதேசன் விரோதி கால ருச்சை ஆத்மான பவன் எல்லா யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் என்ன புருஷர் என்று அறியப்படும் கடவுளை எல்லா தேவர்களுக்கும் தலைவராவார். உடலின் அங்கங்கள் உடல் மொத்தத்திற்கும் சேவை செய்வதை போல தேவர்கள் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கின்றனர். இந்திரன், சந்திரன், வர்ணன் முதலிய தேவர்கள் உலக விவகாரத்தை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட பின்னர்கள் ஆவர். அவர்களை மகிழ்விப்பதற்காகவும் காற்று, மொழி, நீர் முதலானவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்கள் யாகங்களை விளைந்துள்ளன. பகவான் கிருஷ்ணனை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அனுபவங்களான தேவர்களும் தானாகவே வழிபடப்படுகின்றனர். எனவே தேவர்களை தனியாக வழிபடும் அவசியம் ஏதுமில்லை. இதன் காரணத்தால் கிருஷ்ண உணர்வை உள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணனுக்கு படைத்ததை உட்கொள்கின்றனர். எனது உண்மை ஆன்மீகத்தில் வளப்படுத்துகின்றன. இத்தகைய செயலும் பாவ விளைவுகள் அறிவது மட்டுமன்றி ஜட இயற்கையின் எல்லா களங்களிலிருந்தும் பூர்ண பாதுகாப்பு ஏற்படுகிறது. தொற்று வியாதி வேகமாக பரவும் போது தடுப்பு மருந்து உட்கொள்வதால் ஒருவன் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடிகிறது. அதுபோலவே பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும் போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே கிருஷ்ண பக்தர் ஆன்மீக தன்னுணர்வின் முன்னேற்ற பாதையும் தடங்களாக உள்ளதால் முந்தைய ஜட பாதிப்புகளை வெற்றி கொள்ள முடியும். பாதிப்புகளை வெற்றி கொள்ள முடியும். மறுபக்கத்தில் எவ்வாறு செய்யாதவன் தனது பாவ செயல்களின் அளவை அதிகரித்துக் கொண்டே சென்று இவற்றின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக நாய், பன்றி போன்ற அண்ணாக்களை மறுபிறவை அடைகிறோம். உலகம் முழுக்க களங்கங்கள் நிறைந்தது. பகவான் விஷ்ணுவின் பிரசாதத்தை கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்தவர் இதன் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். இம்முறையை பின்பற்றுவதவரை கடமைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். தானியங்களும் காய்கறிகளுமே உணவு பொருட்களாகும். மனிதன் பலவிதமான தானியங்களையும் காய்கறிகளையும் கடமையை உட்கொள்கின்றனர். மிருகங்களும் புல், இலை, தானியம் பழங்கள் மற்றும் காய்கறி கழிவுகள் முதலியவற்றை உண்கின்றன.
மாமிசம் உண்ணும் பழக்கம் உடையவர்கள் மிருகங்களை உண்பதற்கு தாவரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். எனவே இறுதியில் பார்க்கிறோம், நாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளிலிருந்து வாழ்வதில்லை, விவசாய நிலத்தையே நம்பி வாழ்கிறோம். இத்தகைய விவசாயத்துக்கு தேவையான அளவு மழையை நம்பி உள்ளது. இந்த மழை தேவர்களால் இந்திரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பிரம்மாவின் தொண்டர்களே. யாருங்களால் இறைவனை திருப்தி செய்ய முடியும்? எனவே இவற்றை செய்ய இதனை மத்தியத்தையே காண்போம். இதனை ஏற்படும் போது எனவே யாரெல்லாம் குறிப்பாக விபத்திற்கு பரிந்துரைக்கப்படுகின்ற கீர்த்தனையாகிறது நமது உணவு பற்றாக்குறையை ஏற்பதற்கு முன்பு சேவை ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ணா. செல்வி மாதாஜி 15th விதிக்கப்பட்ட கடமைகள் வருடங்களை அடிப்படையாக கொண்டவர். வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றியவை. எனவே எங்கும் பரவியுள்ள முழுமுதற் கடவுள் எல்லா மாதங்களிலும் நிச்சயமாக வேண்டுகிறார். ஒரு முறை விஞ்ஞான கர்மம், அதாவது கிருஷ்ணரின் திருப்திக்காக செயலாற்றுவதன் தேவை இந்த ஸ்லோகத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நம் எண்ண புருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செயலாற்ற வேண்டுமெனில் பிரம்மன் எனப்படும் திவ்யமான வேதங்களின் வழிகாட்டுதலை நாம் கண்டறிய வேண்டும். வேதங்களே நமது செயல்களுக்கான வழிகாட்டுவதாகும். வேதங்களின் வழிகாட்டுதலுக்கு சொல்லப்படும் செயல்கள் அனைத்தும் விகர்மங்கள், அதாவது அங்கீகரிக்கப்படாத செயல்கள் அல்லது பாவச் செயல்கள் எனப்படும். எனவே செயல்களின் விளைவுகளில் இருந்து தப்பிக்க ஒருவன் எப்போதும் வேதங்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண வாழ்வில் எவ்வாறு நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டியுள்ளதோ அதே போல இறைவனின் உயர் விதிகளுக்கேற்ப ஒருவன் செயலாற்ற வேண்டும். வேதங்களில் அளிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் முழுவதும் கடவுளின் மூச்சிலிருந்து நேரடியாக தோன்றது. வேதங்களான ரிக், யசு, சாம மற்றும் அதர்வ வேதங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மூச்சிலிருந்து தோன்றின. பிரம்மன் ஆரண்யக உபனிஷத் சர்வசக்தி பொருந்தியவரான கடவுள் மூச்சாலும் பேசும் வல்லமை உடையவர். தனது ஒவ்வொரு புலன்களாலும் மற்ற எல்லா புலன்களின் செயல்களையும் செய்யும் தனிப்பெரும் வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதை பிரம்ம சங்கீதை விவரித்துள்ளது. வேறு விதமாக கூறினால் மூச்சம் பேசவும் கண்களால் கருவூட்டவும் அவருக்கு வல்லமை உண்டு. உண்மையில் தனது கண்களை பௌதிக இயற்கையை பார்ப்பதன் மூலமாக ஜீவன்களை அதனுள் அவர் கருவுறச் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. உயிர்களின் மயத்தில் உயிர்களை கருத்தரிக்க செய்த பிறகு கட்டுண்ட உயிர்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான வழிமுறைகளையும் வேதங்களில் விவரித்தார் இறைவன். பௌதிக இயற்கையின் வசப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் புலனின்பத்தை மிகவும் விரும்புகின்றனர் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் திரிபடைந்த நமது இச்சைகளை எல்லாம் பூர்த்தி செய்த இன்பம் என்று நினைப்பவற்றை எல்லாம் அனுபவித்து தீர்த்த பின்னர் கடவுளிடம் திரும்பும்படியாக வேத விதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. கட்டுண்ட ஆத்மாக்கள் முக்கிய அனுபவத்திற்கு ஒரு வாய்ப்பாகும். எனவே கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வுடையவர்களாக நடைமுறையை பின்பற்ற முயல வேண்டும். இதுவரை வேத நெறிமுறை பின்பற்றாமல் இருந்தவர்களும் கிருஷ்ண உணர்வின் பாடல்களை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் தளத்திலிருந்து வேத யாகங்கள் அல்லது கர்மங்களை செயலாற்ற முடியும். தேங்க்ஸ் மாதாஜி. உசஸ்தி நீங்களும் படிங்க 16th. ஹரே கிருஷ்ணா. உசஸ்தி. ஓகே ஓகே.
பொருள். என்னென்ப அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய சக்கரத்தை என் மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கையை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும். கடினமாக உழைத்து புலனெங்கும் வழிவகையாகிறது என்று பல நெறியர்களின் கொள்கை இறைவனால் என்று கண்டிக்கப்படுகிறது. எனவே இப்பௌதிக உலகில் அனுபவிக்க விரும்புவோர் முந்தைய பதங்களில் கூறப்பட்டுள்ள யாக சக்கரத்தை கடைபிடிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். இத்தகைய ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்காதவரின் வாழ்க்கை மேலும் இணைந்த அபாயகரமான நிலையை அடைகிறது. இயற்கையின் ஏற்பாட்டின்படி இந்த மனித உடல் தன் உணர்விற்காக உண்டானதாகும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்னும் 3 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி தன்னுணர்வை அடையலாம். நன்மை தீமைகளை கடந்து வாழும் ஆன்மீக வழிகள் விதிக்கப்பட்ட யாகங்களை கண்டிப்பாக செயலாற்றும் அவசியம் இல்லை. ஆனால் புலனுணர்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேற்கூறிய யாக சுழற்சியை பின்பற்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம். பல்வேறு விதமான செயல்கள் உண்டு. கிருஷ்ண சிந்தனையில் இல்லாத நபர்கள் புலன்களின் சிந்தனையில் ஈடுபடுபவர் என்பது நிச்சயம். எனவே புண்ணியங்களை செய்வது அவர்களுக்கு அவசிய தேவையாகும். புலன்களின் சிந்தனையில் உள்ளவர்கள் அச்செயல்களின் விளைவுகளை சிக்கிக் கொள்ளாமல் தங்களது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் இந்த யாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உலகம் வளம் பெறுவது நமது சொந்த முயற்சியில் உள்ளன. அது பின்னணியில் இருக்கும் உணவுடன் கடந்து செயல்படும் ஏற்பாட்டினை பொறுத்ததாகும். இந்த ஏற்பாடுகள் தேவர்களால் நேரடியாக செயல்படுத்தப்படுகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட தேவையை மையமாக கொண்ட யாகங்கள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. இது மறைமுகமான கிருஷ்ண வணக்கத்து பயிற்சியாகும். ஏனெனில் யாகங்களை செய்தவன் பக்குவமடையும் போது அவன் கிருஷ்ணனுடைய உணவை அடைவது உறுதி. ஆயினும் இது போன்ற யாகங்களை செய்தும் ஒருவன் கிருஷ்ணனுடனே அடையவில்லையே இவை வெறும் புண்ணிய செயல்களாகவே கருதப்படும். எனவே ஒருவன் தனது முன்னேற்றத்தை புண்ணிய செயலுடன் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அதனை தாண்டி கிருஷ்ண உணர்வை அடைய வேண்டும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ எல்லாத்துக்கும். சரி, நம்ம இப்போ இந்த ஸ்லோகம் இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்க்கறது 14, 15, 16 மொழிபெயர்ப்பு பார்த்துருவோம். மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. 15. விதிக்கப்பட்ட கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றியவை. எனவே எங்கும் பரவியுள்ள முழுமுதற் கடவுள் எல்லா யாகங்களிலும் நித்தியமாக வீற்றுள்ளார். 16. எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். புலன்களில் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும். ஓகே, அந்த சைக்கிள் யாக சக்கரம்னு சொல்றோம் இல்லைங்களா, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்ஷராங்கிறது பகவான். சோ பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து என்ன வருது? வேதாஸ், பிரம்மாவும் வராரு, வேதமும் வருது இல்லைங்களா. சோ வேதத்திலிருந்து என்ன நம்ம கத்துக்கிறோம்னா கர்மம்னா என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட கடமைகள். எதை பேஸ் பண்ணி இருக்கும்? வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் பேஸ் பண்ணி இருக்கும். வர்ணாசிரம தர்மம்னு சொல்றோம் இல்லைங்களா. வர்ணங்கள், ஆசிரமங்கள் உங்க எல்லாத்துக்குமே அது நல்லா பரிச்சயமா இப்ப தெரிஞ்சிருக்கணும். சோ வர்ணங்கள், 4 வர்ணங்கள் சொல்லுங்க. யாராவது தெரிஞ்சவங்க, ஏற்கனவே சொன்னவங்க சொல்லாதீங்க, புதுசா யாராவது சொல்லுங்க. 4 வர்ணங்கள். சொல்லுங்க. பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. அடுத்தது உஷா மாதாஜி சொல்லட்டும். பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. பிராமணன், சத்திரியன், சூத்ரன், வைஷ்யன், சூத்ரன். வைஷ்யர் 3ஆவதா வருவாங்க. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர். இப்ப ஆசிரமங்கள், உஷா ஸ்ரீ மாதாஜி சொல்லுங்க. ஆசிரமங்கள் 4 ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா. பிரம்மச்சாரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு பிரம்மச்சாரியம்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க? கிரகஸ்தர்கள். கரெக்ட்
வெரி குட் வெரி குட். இப்ப இதெல்லாம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அவங்களோட கடமைகள் என்ன, வர்ணாசிரம தர்மப்படி பிரம்மச்சாரினா என்ன பண்ணும், பிராமணர்னா என்ன பண்ணும், அதே மாதிரி சூத்ரர்னா என்ன பண்ணணும்னு எல்லாமே தெளிவா கொடுத்திருக்காங்க. இது அங்கீகரிக்கப்பட்ட கடமைகளை ஃபாலோ பண்றது கர்ம யோகா இல்லைங்களா? கர்ம காண்டான்னு சொல்லலாம், கர்ம யோகா. அதுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா கர்ம காண்டாக்கும் கர்ம யோகாக்கும் அந்த ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது பண்றாங்க கர்ம காண்டால. ஆனா எதுக்காக பண்றாங்கன்னா தன்னோட இன்பத்துக்காக, தன்னோட சுகத்துக்காக பண்றாங்க. இப்ப நான் நல்ல தான தர்மம் பண்ணோம்னா பின்னாடி நான் சொர்க்கலோகத்துக்கு போவேன், இல்ல இப்பவே நல்லா வாழ்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல. ஆனா எல்லாத்தையும் ஒரு நேர்வழியில படுத்துறது, நேர்வழியில கொண்டு போகணுங்கிறது ஐடியா. வேதாவோட ஐடியாவே அதுதான். கிருஷ்ணர் வந்து எல்லாருமே டிவோட்டிஸா இருக்காங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் பிரிச்சிருக்கவே மாட்டாரு. சத்துர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணா கர்ம விபாகஷா. ஏன் இந்த மாதிரி குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கர்மத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கர்மங்களை விதிச்சிருக்காரு. அந்த சத்துர்வர்ணம் 4 வர்ணாசிரமம் எதுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா அவங்க பிறப்ப பார்த்து இல்ல, குணத்தை பார்த்து அவங்க என்னென்ன குவாலிட்டிஸ் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வேலை வர்றது. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம், அப்ளை பண்றோம்னா உனக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி உனக்கு என்னென்ன ஸ்கில் செட் இருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்ம கெரியர் மாத்துவோம். இப்போ அர்ஜுனா என்ன பண்ணா அப்படின்னா நான் கெரியரை மாத்துறேன் அப்படின்ட்டு திடீர்னு நான் சத்திரியன் போஸ்ட்ல இருந்து நான் பிராமணா போஸ்டுக்கு போறேன் அப்படின்னு. ஆனா சிஇஓ ஒரு டைரக்டர், கம்பெனியோட டைரக்டரா இல்ல ஃபவுண்டரா இவருக்கு தெரியும், இல்ல மேனேஜர்னு வச்சுக்குவோம். இப்போ கிருஷ்ணருக்கு தெரியும், அர்ஜுனா நீ வந்து சத்திரியாவா வேலை செய்யறதுலயே பெஸ்டா பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் பிராமணாவா போய் பண்ற? சரி, அப்படி சத்திரியால நீ நல்லா பண்ணலன்னு நினைச்சாலுமே பிராமணாவா போய் பண்ணி பெஸ்டாவே பண்ணாலும் நீ அந்த பொசிஷன்ல நிறைய நாள் இருக்க மாட்ட அர்ஜுனா, எனக்கு தெரியும். ஏன்னா அந்த செட் ஆகாது உனக்கு பிராமண வேலை. அதனால நீ சத்திரியா பொசிஷன்லயே இருந்துக்கோ, பழைய ரோல்லே ஏறு. நான் உனக்கு நிறைய கன்செஷன்ஸ் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீ இறந்தீங்கன்னா போர்ல இருந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறேன், இல்ல இங்கேயே இருக்கிற அப்படின்னா உனக்கு ராஜ்யம் கிடைக்க போகுது. சோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் வந்து கர்மயோகா கான்செப்ட்ல தான் பேசப்படுது இல்லையா? கர்மயோகாங்கிறது என்ன, கர்ம காண்டாங்கிறது வந்து நம்ம பண்றோம், நம்மளோட ஒரு வேலை செய்யறோம், தர்மப்படிதான் செய்யறோம். ஆனா அது வந்து நம்மளோட இன்பத்துக்காக சுயமா. ஆனா கர்ம காண்டால இருந்து கர்ம யோகாக்கு டிரான்சிஷன் ஆகுறோம், அடுத்த லெவலுக்கு போகும்போது அத பகவானுக்காக அதை ஆஃபர் பண்ணிடுறோம். அதுதான் டிஃபரன்ஸ். அது பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா? நம்ம வேலையை செய்யறோம் ஆனா அது பகவானுக்காக அப்படின்னு செய்யறோம், ரிசல்ட் வருது பகவானுக்காக அப்படின்னு ஆஃபர் பண்ணிடுறோம். எல்லாம் கிருஷ்ண அர்ப்பணம்னு சொல்லி ஆஃபர் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். அந்த மென்டல் ஸ்விட்ச் தான், மென்டல் டிரான்சிஷன் தான் ஆகுது அந்த இடத்துல. ஒரு பொசிஷன்ல இருந்து நம்ம இப்படி திங்க் பண்றது வந்து அப்படி திங்க் பண்றோம். ஆனா திங்கிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனா அதனோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். கிருஷ்ணர் உடனே திருப்தி அடைகிறாரு இல்லையா? நம்ம ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். இந்த செடிக்கு மரத்துக்கு தண்ணி ஊத்துற உதாரணம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன எல்லாரும் தூங்கிட்டீங்களா? மரத்தோட வேருக்கு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? மரத்துக்கு வேருக்கு தண்ணி ஊத்துனா அது எல்லாத்துக்குமே போய் சேரும். தனித்தனியா ஊத்த வேண்டாம்னா வேருக்கு ஊத்தினாலே அது எல்லாத்துக்கும் போய் சேரும். இது எப்படி நம்ம கிருஷ்ணரோட அம்சமா நம்ம எப்படி அதை கம்பேர் பண்றோம்? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாலே போதும், மற்ற தேவதாரிகள் எல்லாம் போறதுக்குலாம் எல்லாமே நம்மதான் போய் சேரும். அதனால கிருஷ்ணருக்கு டைரக்டா. வெரி குட், வெரி சூப்பர். விசாஸ்தி மாதாஜி, எவரஸ் மாதாஜி ரெண்டு பேருமே சொன்னீங்க, வெரி குட். அதே மாதிரி இன்னொரு அனாலஜி இருக்கு, இன்னொரு ஓமே இருக்கு. சாப்பாடை வந்து வயிற்றுக்கு அனுப்புறோம், ஏன் மத்த பாட்டுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல, தனித்தனியா நம்ம ஃபீட் பண்றோம்? அந்த அனாலஜி யாருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த உதாரணம் இல்ல, இது வந்து நம்ம சாப்பாடு உணவு அனுப்புறோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஹேமா மாதாஜி சரியா கேக்கலிங்க மாதாஜி உங்க வாய்ஸ்.
சரி, அநேகமா இவங்க இதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வாயில சாப்பாடு கொடுக்கும்போது அது வயிற்றுக்கு போகுது. நம்ம வயிற்றுக்கு அனுப்புறதுக்காகத்தான் நம்மளோட குறிக்கோள் என்னன்னா வயிற்றுக்கு அனுப்புறோம். வயிற்றுக்கு ஏன் அனுப்புறோம்? தனித்தனியா கைக்கு கொஞ்சம் சாப்பாடு கை மேல கொஞ்சம் வச்சிடலாம், இந்த பக்கம் கை மேல கொஞ்சம் சாப்பாடு வச்சிடலாம், கழுத்து மேல கொஞ்சம் சாப்பாடு வச்சிடலாம், அப்படி பண்ணலாம் இல்ல? ஏன் நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்குறோம்? அது இருந்தா என்ன ஆகுது அப்ப நம்ம உடலுக்கு? இது எப்படி நம்ம கிருஷ்ணரோட சேவையில நம்ம இத கம்பேர் பண்றோம்? சூப்பர். இனி அடுத்த கிளாஸ் யார் கொடுக்க போறீங்க? நீங்களே எல்லாரும் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. அடுத்த கிளாஸ் யாராவது கொடுக்கணும். இப்ப வெரி குட், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கரெக்டா இதே பேஜ்ல இருக்கோம். இப்ப இந்த உதாரணத்துல இருந்து நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதேதான் கண்டினியூ ஆகுது. கடவுள் கிட்ட இருந்து, கிருஷ்ணர் கிட்ட இருந்து வேதங்கள் வருது. பிரம்மாவும் கிருஷ்ணர் கிட்ட இருந்து தான் வர்றாரு. அதுல இருந்து தர்மங்கள் என்னென்ன மாதிரி கர்மம் பண்ணணும் அப்படிங்கிற வர்ணாசிரம தர்ம பிரகாரம் இருக்கிற கொடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டுள்ள செயல்களை கொடுக்கப்படுது. அதுதான் கர்மம்னு சொல்றோம். கர்மத்துக்கு 2-3 மீனிங் இருந்தாலும் இந்த இடத்துல இதுதான் அர்த்தம். அடுத்தது அந்த அங்கீகரிக்கப்பட்ட செயல்கள்ல சொல்லியிருப்பாங்க, இந்த யாகம் இதுக்கு பண்ணுங்க, அந்த யாகம் அதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதை நம்ம ஃபாலோ பண்றோம். இதெல்லாம் பக்தர்கள் அல்லாதவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பக்தர்கள் நமக்கு தெரியும் சங்கீர்த்தன யாகம் தான் பெஸ்ட்ன்னு. சோ அவங்க சொல்லப்பட்ட விதிப்படி அவங்க செய்யறாங்க, யாகங்கள் செய்யறாங்க. இப்ப யாகங்கள் செஞ்சு தேவி தேவர்களை திருப்திப்படுத்துறாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுது? மழை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் உணவு யாரு கொடுக்குறாங்க? பூமாதேவி கொடுக்குறாங்க இல்லைங்களா? கிருஷ்ணரோட இருந்துதான் அந்த அங்கம் வருதுன்னு நமக்கு தெரியும். பூமி தேவி நம்ம பூமி பிராட்டி கிருஷ்ணரோட அங்கம்னு நமக்கு தெரியும். நம்ம எல்லாருமே மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாத்தனக, மமைவாம்ச அம்சம், நம்ம எல்லாருமே பகவானோட அம்சம் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றாரு. அப்புறம் மழை கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்திரர் கொடுக்குறாரு. யாகம் பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு உண்டான தேவதா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி. ஆனா எல்லாத்துக்கும் பரம புருஷர் யாருன்னா நமக்கு தெரியும், விஷ்ணு. பட் அந்த கீழே நிலையில இருப்பாங்க இல்லையா, அந்த அவருக்கு கீழே, நம்ம எல்லாத்துக்கும் மேல இருக்காங்க அவங்க, ஆனா கிருஷ்ணருக்கு கீழே இருக்காங்க இல்லையா? அது ஓகே. அடுத்தது வேதங்களுக்கு பிரம்மா சரஸ்வதி அவங்க பிரிசைடிங் டீட்டிஸ்னு சொல்லலாம். அப்புறம் எல்லா ஜீவராசிகளும் எதை நம்பி இருக்கு? இந்த மாதிரி இயற்கையும் உணவையும் நம்பி இருக்கு. அப்ப அந்த யாகம் அவங்களுக்கு தகுந்த யாகம், எந்தெந்த தேவர்களுக்கு எந்தெந்த யாகம் பண்ணணும், அப்ப நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபடி நம்ம செய்யறோம். தேவி தேவர்களும் அங்கங்கள் தான், பகவானோட அங்கங்கள் தான் இல்லையா? பிரம்மர் தலை மாதிரி, மத்த தேவர்கள் இந்திரர் இங்க கை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அங்கங்களும் அதாவது ஒவ்வொரு தேவர்களும் பகவானோட ஒவ்வொரு அங்கங்கள் தானும் சொல்லப்படுது. அப்ப இந்தந்த யாகங்கள் இப்படி பண்றோம், அதுக்கு உண்டான பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக, வேதங்கள் சொல்றதுக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணிடுறோம். இப்ப இந்த பர்டிகுலரா இந்த சைக்கிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ்னு பார்த்தோம்னா, இந்த சக்கரம், யாக சக்கரத்துல பார்த்தோம்னா, யாகம் பண்றோம், இந்திரருக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறோம், திருப்திப்படுத்துறோம். அவரு மழை கொடுக்குறாரு, பர்ஜன்ய கொடுக்குறாரு. அப்ப அதன் மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அன்னம், சாப்பாடு கிடைக்குது, கிரெயின்ஸ், பயிர்கள், அதெல்லாம் கிடைக்குது. யாருக்கு கிடைக்குதுன்னா பூத்தானி, அதாவது எல்லா லிவிங் என்டிட்டி, சர்வ பூத்தானி, எல்லா ஜீவராசிகளுக்கும் அது சேருது. அவங்க என்ன பண்ணணும் இந்த ஜீவராசிகள் அப்படின்னா, இந்த ஆடு மாடு பசு இவங்களுக்கெல்லாம் தெரியாது, அதை ஆஃபர் பண்ணணுங்கிறது தெரியாது. ஆனா மனுஷங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு ஹையர் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே இன்டெலிஜென்ஸ் இருக்கு, மனம் புத்தி அகங்காரம். இதுல புத்திங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருந்தாலுமே அந்தந்த சைஸ் இல்லையா, அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி கான்சியஸ்னஸ் இருக்கும், அதே மாதிரி லெவலுக்கு தகுந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அப்ப ஒரு முறை இந்த இது சின்ன வீடியோ மாதிரி எல்லாம் போடுவாங்க இல்லையா, நேஷனல் ஜியோகிராஃபி அந்த மாதிரி சேனல்ல எல்லாம், அதுல ஒரு முறை நான் கேள்விப்பட்டதுன்னு நினைக்கிறது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அந்த அணில் அணில் இல்ல, சம் அனிமல், அது ஒரு சின்ன அணில் மாதிரி தான், ஏதோ ரேபிட் மாதிரி. அது தோண்டி குழிய நல்லா தோண்டி பறிச்சு உள்ள போய் அதனோட குட்டிகளை வச்சுட்டு
அப்படியே குறுகுறுன்னு வெளியில வந்து பாக்குது, அது சேஃப்டி இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் வெளியில வருது இல்லையா. நம்ம சும்மா குருவியே எங்க வீட்டுல இப்போ ரீசண்டா இந்த தேங்காவோட மிஞ்சியோ மஞ்சியோ அந்த இத வந்து எடுத்து நம்ம செடிகளுக்கு போட்டோம்னா அது கொஞ்சம் தண்ணி அந்த இது இருக்கும்ல, மாய்ஸ்சரா இருக்கும் இல்லைங்களா, ஹைட்ரேட்டடா இருக்கும் அந்த மண்ணு அப்படிங்கறக்காக நம்ம அந்த தேங்காவோட நார் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டு வச்சிருந்தோம். அதுல வந்து ஒரு குருவி வந்து அத்தனை செடி இருக்கு, பாட் இருக்கு, ஆனா அது வந்து கரெக்டா ஓரமா அதுக்கு சேஃபா எங்க இருக்குமோ எல்லா பாட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கோம் அந்த நாரு. ஆனா அது அந்த இடத்துல மட்டும் வந்து டெய்லிக்கும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போகல, டெய்லிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் ஒரே நாள்ல 4-5 ஷிஃப்ட் போட்டு கூட பண்ணிருக்கலாம். அது மாட்டிக்குமோ என்னமோன்னு நினைச்சதா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு நாள் வந்து குட்டி குட்டியா அதனோட அமௌண்ட் எவ்வளவு எடுத்துட்டு போக முடியும், ஆனா காலி பண்ணிருச்சு. அதுல இருக்கிற எல்லா தேங்காய் நாரையும் காணோம், ஃபியூ டேஸ்ல காணோம். நாங்க வேணும்னே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் வச்சோம், அதுக்கு இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு போதுமாட்டு இருக்கு, அதுக்கு மேல வந்து எடுக்கல. இதே மனுஷங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த செடியோட தூக்கிட்டு போயிருப்பாங்க, இல்ல மத்த செடியும் வேன் வச்சு தூக்கிட்டு போயிருப்பாங்க. பட் அந்த குருவி வந்து அதுக்கு தேவையானது எடுத்தது, அடுத்த நாள் மீதி இருந்தாலும் அதை எடுத்துக்கல. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா எங்கேயோ போய் கூடு கட்டுச்சாட்டு இருக்குது. பட் இப்போ வந்து மொட்டை மாடியிலயும் கூடு கட்டி இருக்கு. சோ அது அதே குருவியா இல்ல வேற குருவியான்னு தெரியல. பட் அதுக்கு தெரியுது எந்த இடத்துல சேஃபா இருக்கும், நம்ம வீடு கட்டலாம், அந்த இடத்துல நம்ம குழந்தைகளும் சேஃபா இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. என்னன்னா அதுங்களுக்கு ஆஃபர் பண்ண தெரியாது, ஆனா அதுக்கு கிராட்டிடியூடா நன்றியுணர்வோட இருக்க தெரியும். இப்ப நம்ம எப்படி யாகம் எதுக்கு பண்றோம்னா நன்றியுணர்வை காமிக்கிறதுக்கு தேவர்களுக்கு. அந்த மாதிரி இன்னொரு வீடியோ அதுல வந்து ஒரு தடவை ஒரு லேடி வந்து ஒரு குக்கீஸ் பிஸ்கட் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நட்ஸோ ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்க அதுக்கு, அந்த அனிமலுக்கு. அதுவும் குட்டி அனிமல், அணில் மாதிரிதான் ஒரு அனிமல், அது அணிலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனோட நன்றி கடனா அது அடுத்த நாள் வந்து அதனோட விண்டோ, அந்த லேடியோட வீட்டோட விண்டோ, ஃப்ரண்ட் விண்டோல வந்து தட்டிட்டு அந்த இடத்துக்கு அதனோட அதுக்கு சாப்பிடும்ல ஏதாவது நட்டு, அந்த மாதிரி நட்ஸ்ல ஏதாவது வந்து ஷெல்லோட இருக்கும் இல்லைங்களா, அதோட கொண்டு வந்து வச்சுட்டு போயிருச்சு. இல்ல குக்கீஸோ சம்திங், அது ஏதோ எங்கேயோ கண்டு எடுத்ததாட்டு இருக்குது, கொண்டு வந்து இந்த நன்றிய சொல்றதுக்காக. அது இந்த ஜியோகிராபிக் சேனல்ல எல்லாம் லிங்க் பண்ணி போடுவாங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கும். சில பேர் வீட்டுல இருக்கிறவங்களே அத வீடியோ எடுக்கணும்னு எடுத்து கூட போடுவாங்க, அது என்னென்ன செயல்கள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எப்படி அந்த இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா. ஆஹார நித்ய பயம் மைத்துனம் ச, ஆகாரம் எல்லாத்துக்கும் வேணும், எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும். உடல் அப்படின்னு வந்துட்டா உடலுக்கு என்ன வேணும், உணவுங்கிறது ஒண்ணு வேணும், அப்பதான் அது ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப ஆகாரம், அதுக்கப்புறம் நித்ரா தூக்கம் வேணும் இல்லையா, பயம், எல்லாத்துக்குமே அந்த ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கணும். நம்ம சிசிடிவி கேமரா போட்டுக்கலாம், செக்யூரிட்டி டோர் போட்டுக்கலாம், செக்யூரிட்டி ஆபீசர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த குருவிக அந்த மாதிரி என்ன பண்ணும், எங்க பாதுகாப்பா இருக்கோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த வேலையில பண்ணுங்க, பாதுகாப்பா அதுகளோட உயிரை பாதுகாக்கணும், தன்னோட குடும்பத்தோட உயிர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி அந்த டிஃபென்சிவ் மோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னைத்தானே பாதுகாக்கிறது, தன்னோட சொந்த பந்தங்கள், முக்கியமா அதனோட இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு, இந்த சின்ன உடலா இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது இருக்கும் இல்லையா. ஆஹார நித்ர பயம் மைத்துனம் ச, அதுக்கப்புறம் மைத்துனம்னா இந்த சேர்க்கை. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அந்த உடல் அப்படின்னு இருந்துட்டாலே அந்த உடலுக்கு அந்த சேர்க்கைங்கிற விருப்பம் இருக்கும், குழந்தை பெத்துக்கணும், அந்த அந்த கண்டினியூட்டி இல்லைங்களா, ப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷன், அந்த ஆசை இருந்துட்டே இருக்கும். அப்ப இது நாளையுமே பேஸ் பண்ணி எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தா அப்ப மனுஷங்களுக்கும் மத்த மனுஷங்க இல்லாத மத்த பூத்தானிக, அதாவது லிவிங் என்டிட்டிஸ் இருக்குங்களா, மத்த ஜீவராசிகள், அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸோட லெவல். நம்ம உதாரணங்கள் பார்த்தோம், எல்லாத்துக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். எறும்புக்கும் கூட அந்த லைனா போறதுல வந்து அது அந்த லைனா போகுதுன்னா அது வாசத்தை கக்கிட்டு போகுது, அந்த ஸ்மெல், அந்த ஸ்வீட்னஸ், அந்த ஸ்மெல் அதை கக்கிட்டு போகும்போது அடுத்த எறும்புகள் இந்த லைன்ல போனா நம்மளுக்கு ஃபுட் இருக்கும்ட்டு அதை லைனை ஃபாலோ பண்ணி போவாங்க. நம்ம லைனை பிரேக் பண்ணி விட்டோம்னா அதுக்கு தெரியாது அதுக்கு மேல.
இந்த மாதிரி யாரு வேலை பண்ணுவாங்க, இந்த சின்ன குழந்தைகள்லாம் போய் லைனை பிரேக் பண்ணி விடுங்க. அப்ப அந்த அது திக்கு திணறி போயிரும், அது எங்க போறதுன்னு தெரியாது, திருப்பி அது புது ரூட்டை கண்டுபிடிச்சு வேற பக்கம் சர்ச் பண்ண போயிரும் உணவை. சோ அது இன்டெலிஜென்ஸ், நம்மளோட இன்டெலிஜென்ஸோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளால காட் கான்சியஸா இருக்க முடியும். அப்கோர்ஸ் சில அனிமல்ஸ் நம்ம பார்த்தோம், பரத மகாராஜ் வந்து மானோட உடல்ல இருக்கும் போது பக்தி பண்ணி அதுக்கப்புறம் இது ஜடபரதனா பிறந்து முக்தி அடைஞ்சாரு, கிருஷ்ணா கிட்டேயே வைகுந்தத்துக்கு போயிட்டாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் கஜேந்திரன் மோட்சம் அடைஞ்சது, கஜேந்திர மோட்சம்னு நமக்கு அந்த கதையும் நம்ம சொல்லியிருக்கோம். யானையோட உருவத்துல இருந்தாலும் பக்திய போன பிறவிகள்ல பண்ண பக்தி கண்டினியூ ஆகிறதுனால ஸ்வல்ப அப்பியஷ்ய தர்மஷ்ய, நம்ம ஸ்வல்பமா பக்தி பண்ணியிருந்தா கூட போன பிறவிகள்ல அது அப்படியே கண்டினியூ ஆகும். திராயத்தே மகதோ பயாத், மிகப்பெரிய அபாயத்திலிருந்தும் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற அந்த இது வந்து ப்ரூஃபா இந்த கஜேந்திரனோட உதாரணங்கள் பார்த்தோம். அஜாமில உதாரணம் பார்த்தோம். அஜாமில ஒரு பிராமணன், அவன் கண்டிப்பா பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருந்தான். ஆனா ஒரு விலை மாதுவோட அட்ராக்ஷன்னால அவன் வழி மாறிட்டான் இல்லையா. வில்வமங்கல தாக்கூர் அவரு வந்து கண்ணையே குத்திட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு காமத்திலையும் ஈடுபட்ட கூடாதுன்னு தன்னோட கண்ணையே குத்திட்டாரு. யமுனாச்சாரியார் என்ன சொன்னாரு, அந்த ஒரு பெண் மேல ஆசைன்னு மனசுல நினைச்சிட்டா கூட என்ன நானே காரி துப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருந்தாரு இல்லையா. கவிதை போம் மாதிரி, ஸ்லோகம் மாதிரி. சோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம பாக்குறோம். நம்ம ரீசெண்டா நடந்த இஸ்கான் கோயில்லையும் எப்படி ஒரு மிருகம் பக்தரா இருந்ததுனால வந்து கடைசி நேரத்துல பகவானை பார்க்கணுங்கிற வைராகியத்துல அந்த காலம்பூரா ஏதோ ஒரு காட்டுல திரிஞ்சுது, தன்னை மறந்துருச்சு, தான் யாருங்கிறது நம்ம எல்லாருமே மறந்த நிலையில இருக்கிறோம். அதனாலதான் நான் வந்து ஈஸ்வரி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவன் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா. நம்ம ஆத்மா நம்ம பகவானோட நித்திய சேவகன் அப்படின்னா அது நம்மளோட உணர்வுகள் செயல்கள் வேற மாதிரி இருக்கும். அப்கோர்ஸ் குடும்பத்தை விட்டுட்டு போய் நம்ம பக்தி தொண்டு செய்யணும்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லவே கிடையாது. என்கிட்ட வந்து நீ பக்தி தொண்டுல ஈடுபடு, எல்லா ஜாப் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வா, நீ எங்கிட்டயே ரிட்டைர்மெண்ட் ஆகி ஃபுல் டைமா என்கிட்ட டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லவே கிடையாது. எதை பண்ணாலும் யுக்த வைராகியம், கான்ஸ்டன்டா என்னைய நினைச்சிட்டு பண்ணு, அது எதா இருந்தாலும். கிருஷ்ணன் நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகிய உச்சத்தே அப்படின்னாரு. அதுதான் அப்ப நம்மளோட ஹையர் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பகவானுக்கு நம்ம அந்த நன்றி உணர்வை நம்ம காமிக்கலாம். லவ் அப்படிங்கிறது என்ன, அன்புங்கிறது என்னன்னா மனசுல இருக்கிறது மட்டும் அன்பு இல்ல, அது செயல்லையும் நம்ம காமிக்கணும் இல்லையா. நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கேன் அப்படிங்கறத மனசுல மட்டும் வச்சுட்டு அது வாயாலையும் சொல்றது இல்ல, செயல்லையும் காமிக்கிறது இல்ல. நமக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நம்ம பிடிச்சது செஞ்சு கொடுக்கறதோ இல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதோ இல்ல அவங்க பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறதோ பிடிச்ச விஷயங்களை செய்யறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாம மனசுல மட்டும் வச்சுட்டு சும்மா விட்டுறது. அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா. அதே மாதிரி கிருஷ்ணர் மேல நமக்கு அன்பு இருக்குன்னா எனக்கு உள்ள இருக்குங்க, நான் சும்மா ஹரே கிருஷ்ணன்னு சொல்லிக்குவேன் மனசுக்குள்ள, ஆனா அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது அந்த அன்பை வந்து வெளிப்படுத்தும் போதுதான் அது வந்து குவான்டிஃபை ஆகும் இல்லைங்களா. அது வந்து இன்னுமே அதிகமா நம்மனால ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா பகவான் வந்து அது அப்படியே பரிமாற்றம் பண்ணுவார். அன்பு பரிமாற்றம் வந்து நம்மளுக்கு வந்து அதிக அளவுல கிடைக்கும். நம்ம வந்து 1 மடங்கு கொடுக்குறோமா, அவர் நமக்கு 10 மடங்கா திருப்பி கொடுப்பாரு. நம்மளுக்கு அந்த பேரானந்தம் நித்தியானந்தத்தை வந்து மனசுல அது நமக்கு நம்மளே உணர்வோம் ஆத்மார்த்தமா. அதுதான் வித்தியாசம். சோ இந்த யாக சக்கரத்துல என்ன ஆகுது, அந்த ஜீவாத்மாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜீவராசிகள் வந்து கிடைச்ச உணவை பகவானுக்கு படைக்கிறாங்க. படைக்கும் போது அது பிரசாதமா மாறுது. அதுக்கப்புறம் நம்ம உணவை எடுத்துக்கும் போது நம்ம பாவம் பண்ண பாவத்திலிருந்தும் விடுபடுறோம். தடுப்பூசி போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், தடுப்பூசி வந்த நோயும் போகுது, வரப்போற நோயும் வராம இருந்துரும். அந்த மாதிரி பண்ண பாவங்களும் போகுது, வர போற பாவங்கள் பாவ விளைவுகள் செய்ய போற பாவங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா வராம இருக்கு. அதுதான் வித்தியாசம் அப்படிங்கறது பாக்குறோம். சோ யஜ்ஞார்த்த காமா அப்படின்னா நம்ம வந்து பண்ணணும், வேலை செய்யணும், வேலை செய்ய வேணாம்னு சொல்ல, ஆனா அதை வந்து பகவான் கிருஷ்ணரோட திருப்திக்காக செய்யணும். யஜ்ஞ புருஷர் வந்து விஷ்ணு, அவரோட திருப்திக்காக செய்யணும் இல்லையா. அப்போ நம்ம அப்கோர்ஸ் திரும்ப திரும்ப நம்ம கேக்குறது என்ன அப்படின்னா, இந்த யுகத்துக்கு கலியுகத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து யாகம் போய் அக்னி எல்லாம் வளர்த்து நம்ம யாகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் இது பண்ணா போதும்,
சங்கீர்த்தன யாகம் பண்ணா போதும். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், ஈஸியான ப்ராசஸ். ஸோ 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு சங்கீர்த்தன யாகம்ங்கிறது கிருஷ்ண நாமத்தை சொல்றது, கேட்கறது, ஹரிகதை கேட்கறது இதெல்லாம். இன்னொன்னு பிரசாதம் சாப்பிடுறது. இந்த 2 விஷயம் பண்ணாலே போதும், சிம்பிள் தான். 3வது ஒரு விஷயம் பண்ணா கிருஷ்ணருக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா கிருஷ்ணரை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றது. நமக்கு என்ன தெரியுதோ, அங்கீகரிக்கப்பட்ட உண்மைகள் பகவத்கீதையில இருந்து கேள்விப்பட்டத நம்ம வந்து கதையாவே சொல்லலாம். நம்ம கேள்விப்படுற கதையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கஜேந்திர மோக்ஷம், கோவர்தன லீலை, அப்புறம் இது இந்திர யக்யா, அதுதான் கோவர்தன லீலை, அப்புறம் பரத மகாராஜோட கதை, அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகள் கேட்டிருக்கோம் இல்லையா வகுப்புகள்ல, அதை வந்து நம்ம திரும்ப மத்தவங்களுக்கு சொல்லும்போது நம்மளுக்கும் ஞாபகம் நல்லா இருக்கும். மேற்கொண்டு மத்தவங்களுக்கும் அந்த கிருஷ்ண பக்தி அந்த உணர்வை வந்து நம்ம விதைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைச்சதா நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா கிருஷ்ணரோட கருவியா நம்ம எல்லாருமே செயல்படணும் இல்லையா. அப்பதான் வந்து நிமித்த மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பகவத்கீதையில வரும். இப்ப நீங்க கிருஷ்ணர் சொல்றத வந்து நான் ஒரு கருவியா இருந்து அதை செயல்படுத்துறேன். கிருஷ்ணர் நான் செய்யலைன்னா இன்னொருத்தங்க செஞ்சுட்டு போவாங்க. ஆனா எனக்கும் அதுல நல்ல பேரு கிடைக்குது, கிருஷ்ணரும் திருப்தி அடைகிறாரு, எனக்கும் அதுல பலன் கிடைக்குது. ஆனா இந்த எண்ணத்துல நம்ம பண்ண போறது இல்ல. கிருஷ்ணரை கருவியா இருக்கணும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். அப்ப நம்ம கேட்டுட்டு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் நம்ம அத கிருஷ்ண பக்திய மத்தவங்களுக்கும் சொல்றது. நம்ம கேட்டதுதான், நம்ம இல்லாத பொல்லாத நம்ம யாரும் சொல்ல வேண்டியது இல்ல, ஜஸ்ட் கேட்டதை நம்ம சொல்லணும். இப்ப இன்னொரு இடத்துல 15வது ஸ்லோகத்துல விகர்மத்தை பத்தி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அங்கீகரிக்கப்படாத செயல்கள். அது என்னன்னா விகர்மங்கள், பாவ செயல்கள் எனப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனவே செயல்களில் விளைவுகளிலிருந்து தப்பிக்க ஒருவன் எப்போதும் வேதங்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. சாதாரண வாழ்வில் எவ்வாறு நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டியுள்ளதோ அதே போல இறைவனின் உயர் விதிகளுக்கேற்ப ஒருவன் செயலாற்ற வேண்டும். நம்ம வந்து ஸ்டேட் லா, கவர்மெண்டோட லா எல்லாம் ஃபாலோ பண்ணிடுவோம். டாக்ஸ் கட்ட சொல்றாங்களா கட்டிடுவோம். இந்த மாதிரி ரோட்ல லெஃப்ட்ல தான் போகணும், ரைட்ல தான் வரணும்னு சொல்றாங்களா பண்ணிடுவோம். இந்த மாதிரிதான் பண்ணணும் சில விஷயங்கள், இந்த மாதிரிதான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா முக்கியமான விஷயம் நம்மளை இங்கிருந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து மீட்கிறதுக்காக ஒரு நல்ல வழி வந்து நம்ம சாஸ்திரத்துல இருக்கு, கீதையில இருக்கு, பகவதத்துல இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு தயக்கம். அது ஏன்னா உடனடியா ரிசல்ட் இல்லை. இப்ப தேவி தேவர்களை வழிபடும் போது முக்கியமான காரணம் என்ன, தேவி தேவர்களை வழிபடுறாங்க அப்படின்னா உடனடியா கிடைச்சிடும் வேணுங்கிறது, இன்ஸ்டன்டா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லோன் அப்ளை பண்ண போறோம் மேனேஜர் கிட்ட, பேங்க் மேனேஜர் கிட்டன்னா வாங்க வாங்க உடனே கிரெடிட் செக் பண்ணுவாரு, லோன் அப்ரூவல் 10 நிமிஷத்துல லோன் அப்ரூவல்னு கொடுத்துருவாங்க. இதே வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட போய், இப்ப தேவி தேவர்கள் அந்த மாதிரிதான் உடனே கொடுத்துருவாங்க. இதே கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு கிரெடிட் ஸ்கோரும் இல்ல, நம்மளுக்கு கிரெடிட் ஸ்கோர்னா இப்ப நம்மளுக்கு புண்ணியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கிருஷ்ணர்கிட்ட போயிட்டோம். தேவி தேவர்கள்ட்ட போகும்போது உங்களுக்கு அந்த புண்ணியம் இருக்கணும். எப்படி பேங்க் மேனேஜர் கிட்ட போகும்போது கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தாதான் கிரெடிட் செக் பண்ணுவாங்க, ஒழுங்கா இவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இன்சூரன்ஸ் பேமெண்ட், இஎம்ஐ, இந்த டாக்ஸ் இதெல்லாம் ஒழுங்கா கட்டியிருக்காங்களா, எதுவும் டியூ இல்ல, ஓவர் டியூ இல்ல, ஓகே அப்படின்னா இவங்களுக்கு நம்ம லோன் கொடுத்துடலாம். இவங்களால கட்ட முடியுமா, இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களால கட்ட இத்தனையும் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆனா இது இப்போ இவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட போகும்போது என்னன்னா நம்ம இத்தனை இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. உனக்கு தகுதி இருக்கா, நீ பிராமணாவா, சத்ரியாவா, வைஷ்யாவா, ஆல்ரெடி நீ பக்தி பண்ணிட்டு இருக்கியா, ஓகே உனக்கு இந்த தகுதி இருக்கா, உன்னால பேச முடியுமா, நீ மகாமந்திரத்தை சொல்ல முடியுமா, இதெல்லாமா பாக்குறாரு? ஒன்னும் கிடையாது. ராமானுஜாச்சாரியர் பகவானோட பக்தர் இல்லையா, அவரே இதெல்லாம் பார்க்கல. அந்த டைம்ல 11ஆம் நூற்றாண்டுல அவரு வந்தப்போ அவரோட குரு வந்து இவங்க தீட்சை கொடுக்கும்போது மந்திரம் சொல்லுவாங்களா, அப்பெல்லாம் எப்படின்னா இன்னுமே அந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. ரகசிய மந்திரம்னு சொல்லி காதுல சொல்லுவாங்க, தீட்சை கொடுக்கும்போது மந்திரம் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வெளியில சொல்லக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் அது. அந்த குரு வந்து இந்த சிஷியனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அவங்க வச்சுக்கணும், அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. மகாமந்திரம் அப்படியா, மகாமந்திரம் இஸ்கான்ல பாத்தீங்கன்னா நம்ம தீட்சை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கௌடிய பிரம்ம மாதவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லைங்களா, அதுல வந்து தீட்சை கொடுக்கும் போது என்ன மந்திரம் சொல்லுவாங்க, அதே மந்திரத்தை தான் சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரிங்க, இப்ப தீட்சை எப்ப கொடுக்குறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அதே மந்திரத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். வேற ஒரு வித்தியாசம் இல்ல. என்ன அப்படின்னா நம்ம பக்திய வந்து இன்னும் இன்னும் இன்டென்ஸ், இன்னும் தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம், இன்னும் பரம புருஷ பகவானுக்கு இன்னும் தீவிரமா பக்தி பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுதான் தீட்சைங்கிறது. அடுத்த கட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பண்ணிட்டு இருந்ததே தான் இன்னும் தீவிரமா பண்ணுங்க, அதுதான் வித்தியாசம். அப்போ ராமானுஜாச்சாரியருக்கு மந்திரத்தை கொடுத்துட்டாரு ஆச்சாரியர், அவரோட குரு. இப்ப இவரு வந்து மத்தவங்க நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அவர் என்ன பண்றாரு, போய் எல்லாத்துக்கும் இந்த கீழ் நிலையில இருக்கிற மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, இலி குலத்துல பிறந்தவங்கன்னு அந்த காலத்துல அந்த மாதிரி வகுப்பெல்லாம் இருந்தது இல்லையா. அப்போ அந்த வகுப்பினர் மக்களை கூப்பிட்டு இவர் மந்திரத்தை சொல்றாரு. ஓம் நமோ நாராயணாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பவே அவர் வந்து ரெவல்யூஷனரியா புரட்சிகரமா இருந்தாரு. ஏன்னா அப்பெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்கிறது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. பிராமணர்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், அவங்க இந்த தீண்டத்தகாதவங்களை தொடக்கூடாது அப்படின்னு எப்போ ரொம்ப ரீசன்ட் இயர்ஸ் வரைக்குமே அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்திலேயே இவரு என்ன பண்ணாருன்னா, கீழ்நிலையில இருக்கிற மக்களை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருந்தாரு இல்லையா. சோ பிரபுபாதர் பார்த்தோம்னா ஒரு படி மேல, ராமானுஜாச்சாரியர் யாரு, ஆதிசேஷனே தான் வந்து பிறந்திருக்காரு இல்லையா ராமானுஜாச்சாரியரா. சோ அவரு லக்ஷ்மணனே தான் வந்திருக்காரு. இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு பக்தராவே தான் வந்து பிறக்கிறாரு. அப்ப நம்மளை எல்லாம் திருப்பியும் பகவான் கிட்ட திருநாட்டுக்கு வழி அனுப்பணும், அவங்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கறக்காக சில பிரதிநிதிகள், ரொம்ப சக்தி ஆவேஷ அவதார்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எம்பவர்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சக்தியை கொடுத்து பகவான் அனுப்பிச்சு வைப்பாரு. அந்த மாதிரி சக்தி உள்ளவங்களை ஆல்ரெடி அந்த பக்தர்கள் அந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னா அந்த சக்தி பகவான் கிட்ட இருந்து தான் வருது. எல்லாமே பகவான் கிட்ட இருந்து. சூரிய ஒளியே நமக்கு தெரியும் பகவான் கிட்ட இருந்துதான். பிரம்ம ஜோதி பகவானோட உடல்ல இருந்து வர்ற அந்த திவ்யமான அந்த சச்சிதானந்த உடல்ல இருந்து வர்ற அந்த ஒளி தான் சூரியன்ல பட்டு சூரியன்ல இருந்து அது பிரதிபலிக்கிறதுனால சூரிய ஒளியா வருது. அந்த சூரிய ஒளி சந்திரன் மேல பிரதிபலிக்கிறதுனால சந்திர ஒளியா நம்மளுக்கு இரவுல வருது. அதுதான். சோ இப்போ ஸ்ரீல பிரபுபாத் என்ன பண்ணாரு, ஒரு படி மேல போய் உள்ளூர்ல இல்ல, நான் வெளிநாட்டுல போய் மிலேச்சாஸ்ன்னு சொல்லுவாங்க. மிலேச்சாஸ்னா இன்னுமே கீழ் ஜாதி, அதாவது கீழ் நிலையில இருக்கிறவங்க. எப்படின்னா மாமிசம் சாப்பிடுறவங்க, வேதங்களே அறியாதவங்க, வேத சாஸ்திரங்களே ஃபாலோ பண்ணாதவங்க அப்படின்னு மிலேச்சாஸ், சண்டாலாஸ், யவனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகுப்பினர் இருக்காங்க ஏதப்படி. அப்ப அந்த மாதிரி கீழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போய் கொடுத்து, அமெரிக்காலதான் அங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க, புண்ணியம் செஞ்சவங்க, எவ்வளவு பண வசதியோட பொருளாதார வசதியோட இருக்காங்க அப்படின்னா. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவங்க வந்து பக்தியில வந்து அவங்க கீழ்நிலையில இருக்காங்க. ஆனா அந்த கருணை கடலா பகவானோட, இப்ப பக்தி எங்க வரும், பக்தி சஞ்சாயத்தே பக்தி. சோ பக்தி எங்க இருந்து வரும்னா, சொல்லுங்க யாராவது, பக்தி எங்க இருந்து வரும்? பக்தி நமக்கு எப்படி கிடைக்கும்? உள்மனசுல இருந்து வரணும். அந்த உள்மனசுல இருந்து வரணும்னாலும் நமக்கு ஒரு எங்க மாதாஜி கிருஷ்ண உணர்வுல இருந்து தான் வர முடியும். கிருஷ்ண உணர்வு எங்க இருந்து வருது? எல்லாம் பிரபஞ்சத்துல இருந்து வருதுங்களா? இல்ல பிரபஞ்சம்னா இப்ப சரி யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு நான் கேக்குறேன். அதாவது பக்தர்கள், குருவை உடனே நமக்கு தெரியாது இல்லையா. 3 விதமான குரு, 3-4 விதமான குருக்கள் இருக்காங்க. பட் உடனே நமக்கு வந்து இது குரு அப்படின்னு தெரியாது. எல்லாரும் போய் ஒரு குருவை அணுக மாட்டாங்க, எல்லாரும் அந்த நிலையில கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்தியே நாஸ்திகரா இருக்கிறவங்களுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் கொடுக்குற எல்லாத்தையும் அர்த்தம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இல்லையா, அது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவாங்க.
ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நாஸ்திகர்கள். அவங்க வந்து குருவை அணுகிறதுங்கிறது வந்து வாய்ப்பு கிடையாது, குறைவுன்னு சொல்லலாம். பக்தர்கள் கிட்ட இருந்துதான் பக்தி நமக்கு வரும் இல்லைங்களா? அப்ப அந்த பக்தர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது, என்ன இருக்குன்னா பகவான் கிட்ட இருந்து வந்த கிருபா சக்தி பக்தர்கள் கிட்ட இருக்கு. அந்த கிருபான கருணை உள்ளம் இல்லைங்களா? அந்த கிருபா சக்தி பக்தர்கள் கிட்ட வரும்போது அது குருவாவும் இருக்கலாம், பக்தர்களாவும் இருக்கலாம். நமக்கு சொல்லி கொடுக்கறவங்க கண்டிப்பா குரு தான். ஆனா நம்ம ஆச்சாரியர் லெவல்ல நம்ம யாரும் உடனே போயிட மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி அந்த கான்டெக்ட்ல சொல்றேன் நானு. இப்போ அந்த பக்தர்கள் கிட்ட இருந்து பிரம்மாண்ட கோடி பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதேக பக்தி லதா பீஜ. சோ நம்மளுக்கு அந்த குரு கிட்ட இருந்தும் கிருஷ்ணா கிட்ட இருந்தும் அந்த பக்திங்கிற விதை கிடைக்கும். அந்த விதை கிடைக்கும் போது நம்ம பக்தி பண்ணுவோம். பட் அதுக்கு வந்து பக்தர்கள் மூலியமா தான் நம்மளுக்கு அதுவே அந்த ஸ்டெப்புக்கே போக முடியும். யாராவது ஒருத்தங்க வந்து நம்ம வெறுமனே நம்ம நின்னுட்டு இருக்கோம். நான் ஆஸ்திரேலியா நின்னுட்டு இருக்கேன் ஸ்ட்ரீட்ல, மெயின் ஸ்ட்ரீட், பிஸி ஸ்ட்ரீட், ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து போறக்கு ட்ராம் ஏறக்கு நிக்கிறேன். ஒரு பக்தர் வர்றாரு, எங்கிட்ட வந்து பகவத்கீதை கொடுக்குறாரு. அப்ப வந்து பகவத்கீதையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கேன், தூரமா பார்த்திருக்கேன். எனக்கு அது புஸ்தகம் எப்படி இருக்கும்னு எல்லாம் தெரியாது, அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. நல்லதை செய், என்னது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற அந்த ஒரு 10 லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் பகவத்கீதைங்கிற ஐடியால தான் நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கொடுக்கும் போதுதான் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் உடனே நான் எடுத்துக்கல அஃப்கோர்ஸ். ஆனா அது தொட்டதோட சுக்ருத்தி பல வருஷம் கழிச்சு திருப்பியும் நான் அது சந்திக்கிறேன், பகவத்கீதையை சந்திக்கிறேன். உடனே சந்திக்கிற சுக்ருத்தி எனக்கு இல்ல. அதாவது கிடைச்சதை நான் எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சுக்ருத்தி இல்லாதனால என்னோட அந்த பாவம் வந்து என்னை தடுத்து அதை திருப்பி கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட. திருப்பியும் நான் மறுபடியும் வாங்கும்போது பல வருஷம் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டோமே, அதுதான் நம்ம சந்தோஷப்படணும். சோ ராமானுஜாச்சாரியார் ஆகட்டும், பிரபுபாதர் ஆகட்டும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிருஷ்ண பக்தி மத்தவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம மட்டும் வச்சுக்க கூடாதுன்னு அதேதான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நம்ம அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து வர்றதுனால நம்மளும் அந்த கருணையோட மத்தவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்ல வேண்டியதுதான், அப்படியே நம்ம கேட்டதை திருப்பி சொல்ல வேண்டியதுதான். இதுக்கு ஒன்னும் பெருசா நம்ம சாஸ்திரம் படிச்சிருக்கணும், எல்லாம் கத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கேட்டது அப்படியே நம்ம எளிமையான தமிழ்ல சொன்னாலே நம்ம நண்பர்கள் உறவினர்கிட்ட பேசும்போது பழகும் போது இல்ல இதுக்காகவே போனை பண்ணி கூட சொல்லலாம். அவ்வளவுதான், சிம்பிள். சோ இன்னைக்கு வந்து 14, 15, 16 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். நாளைக்கு 17 இருந்து 35 வரைக்கும் நிஷ்காம கர்ம யோகால இருந்து நம்ம போவோம். நிஷ்காம கர்ம யோகால இருந்து இப்ப கர்ம யோகா வரைக்கும் இருக்குங்களா, அடுத்தது நிஷ்காம கர்ம யோகா, அதாவது பலனை எதிர்பார்க்காம செய்யறது. சரி, இதோட முடிச்சுக்கலாம். வன்ஷா கல்பத்ரூபிஷ கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீலம் பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத்கீதை கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேள்விகள் யாருக்காவது இருக்குங்களா? நம்ம டெய்லிக்கும் அதை படிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம உணவை வந்து பகவானுக்கு படைக்கிற அந்த பழக்கம் வர்ற வரைக்கும் டெய்லிக்கும் நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு ஸ்லோகத்தை வாயில சொல்லும் போதே அந்த சவுண்ட் வைப்ரேஷன் சொல்றோம். சாண்டிங்கிறது என்ன, மகாமந்திர சாண்டிங்கிறது சவுண்ட் வைப்ரேஷன். அந்த சவுண்டுங்கிறது சாதாரண சவுண்ட் இல்ல, திவ்யமான சவுண்ட், டிரான்சென்டென்டல் சவுண்ட் வைப்ரேஷன் இல்லைங்களா, உன்னதமான அந்த சப்தம். அந்த அதுல வந்து நம்ம மட்டும் பயனடைகிறது இல்ல, மத்த ஜீவராசிகள் நம்ம கிட்ட இருந்து கேட்கறதும் பயனடையுது. அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லும், பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்லோகங்களை சொல்லும் போது அந்த அதே சப்தங்கள் தானே உன்னதமான சப்தங்கள், அது சொல்லும் போது நம்ம பியூரிஃபை ஆகுறோம். அப்ப நம்மளுக்கு அந்த இது உந்துதல் வர ஆரம்பிச்சிடும், கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்லோகத்தை சொல்லணும் இல்ல, பட் சொல்றது நல்லதுதான். பட் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நீங்க அதிகமாவே சொல்லலாம். வெரி குட் மாதாஜி, வெரி குட். தேங்க்ஸ். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள்? சொல்லுங்க சொல்லுங்க மாதாஜி. பக்தி சஞ்சாயத்தே பக்தி. ஒருத்தங்க கிட்ட இருந்து பக்தி இருக்குன்னா அந்த பக்தி மூலமா தான் நமக்கு பக்தி வரும். முள்ளால எடுக்கிறது, அப்புறம் வைரத்தால கட் பண்றதுங்கிற மாதிரிதான் பக்தி இருந்தாதான் நமக்கு பக்தி வரும். ஒரு இடத்துல இருந்து பக்தி எடுக்கிறோம், ஒரு தண்ணி இருக்கு குடத்துலன்னா அந்த தண்ணி இருந்தா தான் நம்ம தண்ணி எடுக்க முடியும்.
இல்லைங்களா? அப்ப ஒண்ணுமே இல்லாத இடத்துல வறட்சியான இடத்துல தண்ணி வேணும்னா எப்படி வரும்? அப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே சர்வ காரணம் பகவான் தான் இல்லைங்களா? ஆனா நமக்கு வர்றது அந்த காரணத்துக்கு காரணம் பகவானா இருந்தாலும் பகவானோட ஏற்பாட்டுல நம்ம ஒரு பக்தரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அப்ப அந்த பக்தர் மூலியமா நம்மளுக்கு பக்தி வருது. அதுதான் பக்தர்கிட்ட இருந்து பக்தி வருதுங்கிறத நான் சொன்னேன். அந்த கிருபா சக்திங்கிறத அந்த பக்தர்கள் கிட்ட பகவான் கொடுக்கிறாரு. அந்த பக்தர் எந்த பக்தர் மூலியமா நமக்கு வருதோ அவங்க கிட்ட அந்த கிருபா சக்தி இருக்கிறதுனால நமக்கு அந்த பக்தி வர்றதுக்கு அந்த உந்துதல் அந்த மோட்டிவேஷனலா வருது இல்லைங்களா? நமக்கும் பக்தி பண்ணணும், பக்தி தொண்டுல ஈடுபடுறது. பக்திங்கிறது அன்புங்கிறது அன்பை மட்டும் மனசுல வச்சுக்கிறது இல்ல. அன்புங்கிறது அந்த பரிமாற்றத்தை எப்படி காமிப்போம்னா செயல்கள் மூலியமா காமிப்போம். அதே மாதிரிதான் பக்திங்கிறது ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் மனசளவுல இருக்கிறது மட்டும் கிடையாது. அது செயல் அளவுல காமிக்கணும். செயல் அதுதான் பக்தி தொண்டு அப்படிங்கிறோம். அப்ப அந்த பக்தி தொண்டு பண்ணும்போது ஒருத்தர் பக்தி தொண்டு பண்றாரு, அதை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகுறோம் அப்படிங்கும் போது நமக்கும் அது மாதிரி பண்ணணும்னு தோணும். அது மாதிரிதான் பக்தி வர்றது நமக்கு. இந்த பக்திங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து வர்றது, பக்தர்கிட்ட இருந்து. புரிஞ்சுதாங்க மாதாஜி? இல்ல தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது? ராதே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.